வணக்கம். ஒரு சின்னோண்டு பழக்கம், தினமும் பண்ற ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? ஜேம்ஸ் கிளியரோட ரொம்பவே ஃபேமஸான அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட மைய கருத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுவும் அந்த மாற்றத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுன்னு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. நியூ இயர் அன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம், ஜிம்முக்கு போறதுன்னு. ஆனா என்ன ஆகும்? ஒரு வாரம் கூட தாண்டாது. அந்த ஆர்வம் காத்தோட காத்தா போயிடும். ஏன் இப்படி நம்ம நல்ல முயற்சிகள் எல்லாம் புஸ்ஸுன்னு போகுது? பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, நம்ம அணுகுமுறையில தான் இருக்கு. வாங்க அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு தாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்களேன். நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம முன்னேற்றம் ஒரு நேர்கோட்ல சர்ன்னு மேல போகும்னு. ஆனா உண்மையில அப்படி நடக்காது. ஆரம்பத்துல நாம போடுற உழைப்புக்கு பெருசா எந்த பலனுமே தெரியாது. இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்மள டயர்டாக்கி, ச்சே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு பாதியிலே நிறுத்த வச்சிடுது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்க தாண்டி நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டா போதும். நம்பவே முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். அதுதான் அந்த 1% முன்னேற்றத்தோட மேஜிக். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் 1%, ஒரே 1% நாம நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷம் கடைசியில நாம 37 மடங்கு பெட்டரா இருப்போம். சும்மாவா? பெரிய வெற்றிகள் எல்லாம் ஒரே நாள்ல வருதில்ல. அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இந்த ஐஸ் கட்டி தான். யோசிச்சு பாருங்க. டெம்பரேச்சர் 28, 29, 30 டிகிரின்னு ஏறிட்டே இருக்கு. ஆனா ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்கு, ஒரு மாற்றமும் தெரியாது. ஆனா கரெக்டா 32 டிகிரியை தொட்டதும் என்னாகுது? உருக ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாற்றம் அந்த கடைசி 1 டிகிரியால மட்டுமா தான் வந்ததா? இல்லவே இல்ல. அதுக்கு முன்னாடி ஏறின ஒவ்வொரு டிகிரியும் தான் அதுக்கு காரணம். நம்ம பழக்கங்களும் இதே மாதிரி தான். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த கல் உடைக்கிறவரோட கதைய கேளுங்க. அவர் ஒரு பாறை மேல சுத்தியால ஓங்கி ஓங்கி அடிக்கிறார். 100 தடவை அடிக்கிறார். ஆனா பாறையில ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. ஆனா அந்த 101வது அடி டமார்னு அடிச்சதும் பாறை 2ஆ பொளக்குது. அப்போ அந்த கடைசி அடி மட்டும்தான் காரணமா? கிடையாது. அதுக்கு முன்னாடி விழுந்த ஒவ்வொரு அடியும் தான் அந்த பாறைய பலவீனப்படுத்தி அந்த கடைசி அடிக்கு தயார் பண்ணுச்சு. சோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய விஷயங்களை சாதிக்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நாம இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான ஒரு மையமான கருத்துக்கு வர்றோம். நாம பொதுவா என்ன பண்ணுவோம்? நம்மளோட இலக்குகள் மேல, அதாவது கோல்ஸ் மேல தான் முழு கவனத்தையும் வைப்போம். ஆனா ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாரு தெரியுமா? கோல்ஸ மறந்துடுங்க. அதுக்கு பதிலா அந்த கோல்ஸ அடைய சகாய்க்கிற சிஸ்டம்ஸ் மேல, அதாவது செயல்முறைகள் மேல கவனம் வைங்கன்னு சொல்றாரு. ஒரு மேரத்தான்ல ஓடி முடிக்கிறது உங்க கோல்னா, தினமும் காலையில எந்திரிச்சு ஷூவை மாட்டிட்டு ஓட்டப்பயிற்சி பண்றீங்கல்ல, அதுதான் சிஸ்டம். இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி கோல்ஸ் ஒரு டெம்பரரி சேஞ்ச் கொடுக்கும். ஆனா சிஸ்டம்ஸ் தான் உங்களுக்கு லாங் டேர்ம் முன்னேற்றத்தை தரும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் ஒரே கோல்ஸ் தான் இருக்கும். ஆனா அவங்கள பிரிக்கிறது அவங்களோட சிஸ்டம்ஸ் தான். உண்மையில இந்த கோல்ஸ் வர்சஸ் சிஸ்டம்ஸ் ஐடியாவை முதல்ல பிரபலமாக்குனது டில்பர்ட் கார்ட்டூனிஸ்ட் ஸ்காட் ஆடம்ஸ் தான். யோசிச்சு போறங்க. ஒரு இலக்கை அடைஞ்சதும் நமக்கு என்ன தோணும்? அப்பாடா முடிஞ்சதுன்னு ஒரு திருப்தி வந்துரும். அப்புறம் ஆர்வம் குறைஞ்சிரும். ஆனா நீங்க ஒரு நல்ல சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க முன்னேற்றம் நிக்கவே நிக்காது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, சிஸ்டம்ஸ் முக்கியம்னு சொல்றீங்க. ஆனா அந்த சிஸ்டம்ஸை எப்படி உருவாக்குறது? நல்ல கேள்விதானே. அதுக்கு தான் ஜேம்ஸ் கிளியர் நமக்கு 4 சிம்பிளான விதிகளை தராரு. இது ஒரு பிராக்டிக்கல் டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணுமா, அப்போ இந்த 4 விஷயங்களை பண்ணணும். 1, அதை வெளிப்படையா ஆக்கணும். 2, அதை கவர்ச்சிகரமா ஆக்கணும். 3, அதை ரொம்ப எளிதா ஆக்கணும். 4, அதை திருப்திகரமா ஆக்கணும். இந்த 4 தான் நம்ம பழக்கங்களை உருவாக்குறதுக்கான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. முதலாவது விதிய பாப்போம். வெளிப்படையா ஆக்கணும். அதாவது கண்ணுக்கு தெரியற மாதிரி வைக்கணும். நாம நினைக்கிறோம் நம்ம மன உறுதிதான் எல்லான்னு. ஆனா உண்மையில நம்மள சுத்தி இருக்கிற சூழல் தான் ரொம்ப பவர்ஃபுல். அதனால நல்ல பழக்கங்களை கண்ணு முன்னாடி கைக்கு எட்டுற தூரத்துல வைக்கணும். கெட்ட பழக்கங்களை கண்ணுல படாத மாதிரி மறைச்சு வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு ஒரு சூப்பரான ரியல் லைஃப் உதாரணம் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல அவங்க ஃப்ரிட்ஜ்ல சோடா பாட்டில்ஸ் வச்சிருந்த இடங்கள்ல எல்லாம் தண்ணி பாட்டிலையும் கொண்டு வந்து வச்சாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. ஆனா என்னாச்சு தெரியுமா? தண்ணி விற்பனை கிட்டத்தட்ட 26% அதிகமாயிடுச்சு. சோடா விற்பனை குறைஞ்சிருச்சு. ஏன்? சிம்பிள். தண்ணி கண்ல பட்டுச்சு, கையில எடுக்க ஈஸியா இருந்துச்சு. இதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விதி தான் 4வது விதி. அத திருப்திகரமா மாத்துறது.
அதாவது ஒரு பழக்கத்தை நம்ம செஞ்சு முடிச்சதும் நமக்கு உடனே ஒரு சின்ன ரிவார்டு கிடைக்கணும். நம்ம மூளை எப்பவுமே உடனடி சந்தோஷத்தை தான் தேடும். அப்படி ஒரு சின்ன திருப்தி கிடைச்சிட்டா அது அந்த பழக்கத்தை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி நம்மள தூண்டும். இந்த பேப்பர் கிளிப் ஸ்ட்ராட்டஜி ஒரு செம்ம எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டாக் புரோக்கர் என்ன பண்ணாருன்னா 2 ஜாடி வச்சுக்கிட்டாரு. ஒண்ணுல 120 பேப்பர் கிளிப்ஸ். ஒவ்வொரு தடவை அவர் சேல்ஸ் கால் பண்ணி முடிச்சதும் ஒரு கிளிப் எடுத்து அடுத்த ஜாடியில போடுவாரு. அந்த கிளிப் நகர்றத கண்ணால பாக்குறப்போ அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு திருப்தி. ஆஹா, நம்ம முன்னேறோம்னு ஒரு ஃபீல். இந்த சிம்பிளான விஷயம் அவரை தொடர்ந்து உழைக்க வச்சு ஒரு டாப் பெர்ஃபார்மரா மாத்துச்சு. சரி, இப்போ இந்த புத்தகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க கேட்ட உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை பத்தி சொல்ல போறேன். நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற தள்ளி போடுற பழக்கம் இருக்குல்ல, அதை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான வழி. அதுக்கு பேர்தான் 2 நிமிட விதி. ஐடியா ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்க நினைச்சாலும் அத 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி சுருக்கிடணும். இங்க முக்கியமான விஷயம் அந்த வேலைய முழுசா செய்யறதில்ல, அந்த வேலைய ஆரம்பிக்கிற பழக்கத்தை உருவாக்குறது தான். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதான் சார் உலகத்திலேயே கஷ்டம். இந்த 2 நிமிஷ விதி அந்த முதல் தடைய உடைச்செறியுது. நீங்க ஷோவை மாட்டிட்டீங்கன்னா அப்புறம் என்ன? ஒருவேளை அப்படியே வாக்கிங் போலாம், இல்ல ஓடவே போலாம். ஒரு பக்கம் படிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களை அடுத்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆரம்பிக்கிறது தான் விஷயம். இதுவரைக்கும் நாம பழக்கங்களை பத்தி பார்த்தோம். ஆனா இப்போ நாம பேச போறது அதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம பழக்கங்களுக்கும் நம்ம யாருங்கிற நம்ம அடையாளத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்க போறோம். உண்மையான மாற்றம் இங்கேதான் நடக்குது. அதாவது நான் என்ன சாதிக்கணும்னு யோசிக்கிறத விட நான் யாரா மாறணும்னு யோசிக்கிறதுல தான் இருக்கு. உதாரணத்துக்கு, நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தணும்னு சொல்றதுக்கும் நான் ஒரு நான் ஸ்மோக்கர்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 2வதுல நீங்க உங்க அடையாளத்தையே மாத்திக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு. ஒருத்தருக்கு நகம் கடிக்கிற பழக்கம், அதை நிறுத்தணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? வாழ்க்கையில முதல் தடவையா போய் ஒரு மெனிக்யூர் செஞ்சுக்கிட்டாரு. அவரோட நகங்களை அழகா பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு புது எண்ணம் வந்துச்சு. நான் என் நகங்களை நல்லா பாத்துக்கிற ஒரு ஆள்னு ஒரு புது அடையாளத்தை அவரே உருவாக்கிக்கிட்டாரு. அந்த பெருமை, அந்த ஒரு எண்ணம் அவரோட நகம் கடிக்கிற பழக்கத்தை நிரந்தரமா மாத்திடுச்சு. அதனால கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். வெறும் கோல்ஸ பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. நீங்க யாரா மாற விரும்புறீங்கன்னு யோசிங்க. ஒரு நல்ல எழுத்தாளரா, ஒரு ஃபிட்டான நபரா, ஒரு நல்ல படிப்பாளியா, அந்த புது அடையாளத்தை நோக்கி எடுத்து வைக்கிற அடியா எந்த 2 நிமிஷ பழக்கத்தை நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒரு சின்ன ஆரம்பத்துக்கு தான் உங்க வாழ்க்கையே மாத்துற சக்தி இருக்கு.